ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். சட்னி செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை மூளை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் வந்து இலசான தேங்காவை சேர்த்துக்குங்க. இப்போ இது 2 டீஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை, 2 பூண்டு பற்கள், 5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி, காரத்துக்கு 4 வரமிளகாய், 1/4 டீஸ்பூனுக்கு கல் உப்பு, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு சட்னி நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வர சட்னியை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் வச்சு சாப்பிட்லாம், தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல், மெதுவடைக்கு, ஊத்தாப்பத்துக்குலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.